ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். அனைத்து மெகா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய வகுப்பு குறிப்புகள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்புன்னா பெருந்தமனி தடிப்பு நோய், அதாவது ஆதெரோஸ்க்ளெரோசிஸ் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். இதற்கு முந்தைய பகுதியில் மொத்தம் தடிப்பு திசு தடிப்பு நோய் மொத்தம் எத்தனை வகைகள் இருக்குது, அந்த வகைகளில் 8 வகைகள் இருக்குதுன்னு சொன்னோம். அந்த 8 வகைகளில் இரத்த நாளம் சம்பந்தப்பட்டது, சிறுநீரகம் சம்பந்தப்பட்டது, எலும்பு சம்பந்தப்பட்டது, தசை சம்பந்தப்பட்டது, நரம்பு சம்பந்தப்பட்டது, தோல் சம்பந்தப்பட்டது, பித்தநாளம் சம்பந்தப்பட்டதுன்னு இப்படி அதனுடைய வகைகளை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அதில் முதல் வகையை பற்றிய தெளிவான விவரங்களாக தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக இந்த இரத்த நாளம்னு சொல்கிறப்போ இதே முன்னுடைய பகுதியில் சொல்லியிருந்தோம். அந்த இரத்த நாளத்துக்குள்ள உட்படலம் இருக்குது, இடைப்படலம் இருக்குது, வெளிப்படலம் இருக்குது. இந்த 3 படலங்கள் இருக்குது. அந்த உட்படலம் என்பது தோல் சம்பந்தப்பட்டதாக திசுவாக இருக்கும். இடைப்படலம் என்பது அது மென் தசை, அதாவது ஸ்மூத் மசில்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு திசுனால் ஆனது. அப்போ இந்த பெருந்தமனியில் இருக்கக்கூடிய அந்த வெளிப்படலம் அது தடிக்கும் பொழுது உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நார்ச்சத்து குறைவினால் ஏற்படும் பொழுது இரத்த ஓட்டம் சீராக பாயாது. அந்த பாயக்கூடிய தன்மையை இழந்துடும். ஒரு பொருள் சுருங்கி விரியணும். அப்போது அந்த இரத்த நாளங்கள் தடிக்கும் பொழுது அது போன்ற ஒரு தெளிவான சீரான இரத்த ஓட்டம் கிடைக்காது. கிடைக்காத பட்சத்தில் உடம்பில் சில உறுப்புகளுக்கும் திசுக்களுக்கும் உயிரணுக்களுக்கும் இரத்த குறைபாடு ஏற்படுவதன் காரணமாக அது சில அறிகுறிகளை காட்டும். அதை நோய் அறிகுறிகள்னு சொல்கிறோம். அந்த நோய் அறிகுறிகள் என்னென்ன மாதிரி இருக்கலாம், என்னென்ன மாதிரிலாம் யோசிக்கலாம் அப்படிங்கிற அந்த நோய் அறிகுறிகள் பார்க்குறப்போ முதல் நோய் அறிகுறி இந்த இருதயத்துக்கு வேணுங்கிற ரத்தம் முதல்ல அதுக்கே தனக்குத்தானே கொடுத்துக்கும். அப்படி இருதயத்துக்கு தனக்குத்தானே கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விவகாரத்தில் ஒரு தோல்வி ஏற்படுது, ஒரு பற்றாக்குறை ஏற்படுது இந்த தடிப்புத்தன்மையினால். அப்படிங்கிறப்போ என்னென்ன மாதிரி அறிகுறிகள் வரும்? முதல்ல நெஞ்சு வலி இருக்கும். அதாவது இப்படி தான் சொல்ல முடியாது, இந்த நேரத்தில் தான் சொல்ல முடியாது, எப்போ வேணாலும் ஏற்படலாம். செஸ்ட் பெயின், நெஞ்சு வலி வரலாம். இதில் 2 விதமாக இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா படபடப்பு, அதாவது இருதய படபடப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியும் இது வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு வகை மூச்சு திணறல் போன்ற ஒரு தன்மையும் ஏற்படுத்தலாம். அதாவது நுரையீரல் சார்ந்ததாகவும் அதன் கூட சேர்ந்து எடுத்துக்கலாம், அல்லது நேரடியாகவே இருதயம் தன்னுடைய பலகீனத்தை படபடப்பாகவும் தெரிவித்து கொள்ளலாம். இது 2 வெரைட்டி இருக்குது. இந்த 2 வகையில் அவங்களுடைய பலகீனம் எதன் பக்கம் இருக்குதோ அது மாதிரி இருக்கும். இது போக இங்கிருந்து போகக்கூடிய அந்த ஒரு இரத்தம் சரியான சீரான இரத்த ஓட்டம் உடம்புல இல்லாதனால அப்போ திடீர்னு தலை சுற்றல் ஏற்படலாம். அதனால் வியர்வை, ரொம்ப திடீர்னு குப்புன்னு வியர்வை ஏற்படலாம், வாந்தி வரலாம். இப்படி இதெல்லாமே பார்த்திங்கன்னா இதனாலையும் ஏற்படலாம். அதாவது இருதயத்துக்கு வேணுங்கிற ரத்தம் அதுக்கு தனக்குத்தானே சரியாக கொடுக்க பெறாவிட்டால், பற்றாக்குறை ஏற்பட்டால் இதற் போன்ற ஒரு நிலை ஏற்படலாம். இது ஒன்று. இன்னொன்று, நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய மூளை மற்றும் முக்கியமாக கழுத்து சார்ந்த இடத்துக்கு போகக்கூடிய இரத்த நாளங்கள், அந்த தமனியில் ஏற்படக்கூடிய ஒரு தோய்வு, ஒரு பற்றாக்குறை என்ன ஏற்படுத்தும்? தலை வலி வரும், தலை சுற்றுற மாதிரி இருக்கும், நேராக நிற்கிறதுக்கோ நேராக நடப்பதோ ஒரு சிரமமாக இருக்கும். பொதுவாக ரத்தம் தலைக்கு போகிறது குறைஞ்சிருச்சுன்னா அது என்ன ஆகும்? எனக்கு ரத்தம் குடுன்னு கேட்கும். அந்த கேட்பது தான் நமக்கு ஒரு அலாரம், ஒரு நோய் அறிகுறியாக நம்ம பார்க்குறோம். தலை வலி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தலைவலின்னா கண்டிப்பாக தலையில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது. அது இரத்த பற்றாக்குறையாகவும் இருக்கலாம்.
தலை சுற்றுது, அந்த உடம்புக்கு வேணுங்கிற அந்த சுரப்பிகளுக்கு வேணுங்கிற ரத்தம் கிடைக்காதனால அந்த சமநிலை ஏற்படுவது வந்து ஒரு சீர்கெட்டு போய் தலை சுற்றல் வரலாம். இது ரெண்டுமே இருக்கலாம். இன்னொன்று பார்த்தோம், நேராக நிற்கிறதுக்கோ நடப்பதற்கோ இயலாமை, அந்த ஒரு தெளிவான தன்மை வந்து இல்லாதது. அடுத்ததாக வந்து என்ன ஆகும், மயக்கம் கூட போகலாம், திடீர்னு ஒரு மயக்கம் கூட ஏற்படலாம். இது எல்லாமே தலைக்கு போகக்கூடிய இரத்தத்தினுடைய பற்றாக்குறை, அதனாலையும் இப்படிலாம் வரலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு போகக்கூடிய ரத்தம் குறையுது, தலைக்குன்னா அப்புறம் கண்ணுக்கு சேர்ந்த ரத்தம் குறையுது. அப்போ ஒரு மங்கலான பார்வை வந்து ஒரு தெளிவில்லாமல் மங்கலாக இருக்கலாம். பேசுறது, வாய் பேச்சு வந்து குளறும், சரியான தெளிவான பேச்சு இல்லாமல் போகும். அதே மாதிரி ஏதாவது சாப்பிட்றதுக்கு அது விழுங்க முடியாமல் சிரமத்துக்குற்றாகும். இந்த கழுத்துக்கு மேலே போகக்கூடிய ரத்த ஓட்டம் குறைஞ்சதுன்னா தலைவலி, தலை சுற்றுறது, கண், அதுக்கப்புறம் வாய், அதாவது பேசுகிறதுல விழுங்கிறதுல, இது எல்லாமே இதனுடைய அறிகுறிகளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இது மாதிரி அந்த இரத்த நாளத்தினுடைய அந்த தடிப்பினால் சிம்டம்ஸ், இதெல்லாம் நோய் அறிகுறிகள். சரி, இப்போ கால் கைக்கெலாம் போகக்கூடிய ரத்தம், இந்த கை காலுக்கெலாம் ரத்தம் போகுது, அங்கே இதே மாதிரி தடிப்பு ஏற்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னா மரத்து போகும். ஒரு பொசிஷன்லேயே ஒரு மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறீங்க, அப்போ அங்கே என்ன ஆகும், ஒரு ரத்தம் குறைவாக போகிறப்போ கால் வந்து அந்த உணர்வு வந்து குறைஞ்சிடும் தடிப்புத்தன்மையின் காரணத்தினால். அப்போ இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். உடம்பில் இருக்கக்கூடிய புற உறுப்புகள், வெளியில் இருக்கக்கூடிய பெரிஃபரல், அங்கே இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் குறைவாக இருக்கிறப்ப இது. அதே மாதிரி சிறுநீரகத்தில் போகக்கூடிய தமனி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பற்றாக்குறை, அது என்னாகும், சிறுநீரகத்துக்கே வந்து செயல்படுவதில் ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்திடும். செயலிழப்பு அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பெருந்தமனியில் இருக்கக்கூடிய தடிப்பு நோய், அது இருதயம் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, அல்லது தலை கழுத்து பகுதி சார்ந்ததாக இருந்தாலும் சரி, கை கால் புற உறுப்புகள் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, அல்லது சிறுநீரகமாக இருந்தாலும் சரி, எந்த விதமாக இருந்தாலும் அதனுடைய நோய் அறிகுறிகளை இப்போ நம்ம பார்த்துருக்கோம். தடிப்பு நோய் ஏன் வருது அப்படின்றதையும் நம்ம முதல் பகுதியில் சொல்லியிருக்கிறோம். நார்ச்சத்து குறைவாக இருந்தாலோ அல்லது நார்ச்சத்தே இல்லாத உணவு சாப்பிட்டுட்டு இருந்தாலோ இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. குறைந்த நார்ச்சத்துனா பயிறு, பருப்பு, கடலை. நார்ச்சத்தே இல்லாத ஒன்றுனா முட்டை, அசைவம். இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது, உடம்பில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தை சரியாக உடம்பு பெறுவதற்கும் வாய்ப்பில்லை. உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நார் திசுக்களுக்கும் பலம் ஏற்ற முடியாது. நம்ம தேங்காய் இருக்குது, கொப்பரை தேங்காய் எண்ணெய் எடுத்து சாப்பிட்றோம். அந்த எண்ணெயை மட்டும் சாப்பிட்றதுனால ஒரு பெரிய பலன் வராது. அந்த நார்ச்சத்தோடு சாப்பிட்டா தான் பலன். எள் இருக்குது, எள்ளை வந்து அப்படியே மென்று சாப்பிட்டா தான் உடம்புக்கு போய் அந்த பலம் சேரும். அந்த எண்ணெயை மட்டும் எடுக்கிறதுனால ஒரு பெரிய பலன் கிடைக்காது. எலும்பிச்சை இருக்குது, அந்த சாரை மட்டும் குடிக்கிறது ஒரு பெரிய பலன் இல்லை. அந்த தோலோடு அரைச்சி சாப்பிட்டா தான். அது மாதிரி எல்லாமே முழுமையான தன்மையில் எடுக்கிறப்ப தான் நமக்கு பலன் கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு, அதாவது செரிமான மண்டலம், சுவாச மண்டலம், சிறுநீரக மண்டலம், தசைமண்டலம், எல்லாத்துக்குமே அந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கு உயர்ந்த ஒரு பொருத்தமான உணவு முறை நம்ம எடுத்தால் தான் அந்தந்த மண்டலம் நல்லா வேலை செய்யும். அதில் இருக்கக்கூடிய ஒரு தடிப்பு நிலை வந்து வராது. இது ஏன் நம்ம இந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் திருத்தமாக அதிக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறோன்னா, இந்த ஒரு பாதிப்பு வந்து மறைமுகமாகவும் இதிலிருந்து வரக்கூடிய நோய் அறிகுறிகள் பெருசாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு பெரிய நோய் நினச்சிக்கிறாங்க. இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, நம்ம உணவில் சில பற்றாக்குறை இருக்குது, அதையை வந்து சீராக நாம் எடுத்துக்கணும்னு சொல்கிறோம். என்ன மாதிரி பற்றாக்குறை அப்படின்னு சொல்கிறப்போ, இப்போ பேசிகிட்டு இருக்கிற இந்த தலைப்பில் நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா, மிக முக்கியமாக அந்த பெருந்தமணிக்கு உண்டான விஷயத்தில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, புடலங்காய் ப்ளஸ் எலும்பிச்சம்பழம் தோலோட அப்புறம் வெத்தலை, இந்த மூணையும் சேர்ந்து எடுக்கிறப்போ அந்த இணைப்பு திசு சார்ந்த ஒரு பலத்துக்கு ஒரு அருமையான தீர்வு. அப்போ தடிப்புத்தன்மை வந்து வர்றதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. வாய்ப்பே இல்லைன்னு கூட வச்சுக்கலாம். இதன் கூட ஒரு சிலது எடுத்துக்கிறது நல்லது. தடிப்புத்தன்மை வராமல் இருக்கிறதுக்கு வாழைக்காய் எடுத்துக்கலாம், அது போக பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம். இந்த மூணுமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த இணைப்பு திசு தன்மையை வந்து மீண்டும் சீராக்கும். புடலங்காய், எலும்பிச்சம்பழம், வெத்தலை, இது ஒரு தடவை எடுத்துக்கலாம்.
பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம் தோலோட, அப்புறமா வாழைக்காய். இந்த மூணுமே வந்து இந்த தமனி சார்ந்த இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, அது இருதயமாக இருந்தாலும் தலைக்காக இருந்தாலும் சிறுநீரகமாக இருந்தாலும் கை காலுக்கு உண்டான தடிப்புகளாக இருந்தாலுமே எல்லாமே வந்து இதுக்கே ஒரு நல்ல அருமையான தீர்வு கொடுக்கும். அவ்வளோ ஒரு விசேஷம் வந்து காய்கறிகளுக்கு இருக்குது. இப்போ பாருங்கள், காலில் இருக்கக்கூடிய இரத்த நாளத்தில் ஏற்படக்கூடிய அந்த தடிமானம், அதே மாதிரி நம்ம குழாய் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஏற்படக்கூடிய தடிப்பு, அது கூட சரியா. அப்போது ஒரு விஷயம் மட்டும் இல்லை, இந்த இரத்த குழாய்க்கு மட்டும் கிடையாது. இப்போ இந்த காய்கறி சாப்பிட்றப்போ இது போன்று இதே போல் இருக்கக்கூடிய மற்ற குழாய் வடிவத்தினுடைய தன்மைகள் கூட இதில் மாற்றம் பெறும். இப்போ நம்ம நிணநீர் குழாய்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இரத்த நாளத்தை பேசுகிறோம், அப்போ நிணநீர் நாளத்தையும் நம்ம வந்து இதில் எடுத்துக்கலாம். எல்லா விதத்துலேயுமே ஒரு பலன் தான். இப்போ இந்த மருந்து இந்த வியாதிக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு காய்கறி எடுத்துட்டால பல நோய்களுக்கும் ஒரே தீர்வாக அமையுது. இப்போ இந்த 3 சொல்கிறது வந்து இந்த ஒரு இதுக்கு மட்டும் கிடையாது, இன்னும் உடம்பில் இருக்கக்கூடிய பலவிதமான இணைப்பு திசுக்கும் சேர்ந்து ஒரு தீர்வாக இருக்கும். புடலங்காய், பீர்க்கங்காய், அப்புறம் வந்து வாழைக்காய். ஆக இந்த 3மே வந்து பெருந்தமனி தடிப்பு நோய்க்கு, ஆர்தோஸ்கிலரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நோய்க்கு வந்து ஒரு அருமையான தீர்வாக இருக்கும். இதை வந்து நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். இது மாதிரி இன்னும் வந்து 7 வகையான தடிப்புகள் வந்து தடிப்பு நோய்கள் இருக்குது. அது வந்து என்னென்ன அப்படிங்கிறது இதற்கு முந்தைய பகுதியிலேயே பார்த்துருக்குறோம். இப்பயும் மறுபடியும் பார்ப்போம். அதாவது முதல் வகை வந்து பெருந்தமனி தடிப்பு நோய், ஆதெரோஸ்கிலரோசிஸ். இரண்டாவது வந்து தமனி தடிப்பு நோய், ஆர்டீரியோஸ்கிலரோசிஸ். மூணாவது வந்து சிறுநீர் வடிப்பு தடிப்பு நோய், நெஃப்ரோஸ்கிலரோசிஸ். நாலாவது வந்து தசை இணைக்குச்ச தடிப்பு நோய், குளோமெருலோ நெஃப்ரோசிஸ் ஸ்கிலரோசிஸ்ன்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து முதன் பக்க தடிப்பு நோய், பிரைமரி லேட்டரல் ஸ்கிலரோசிஸ். நரம்பு சார்ந்ததாக வர்றப்போ நரம்பிழை தடிப்பு நோய், மல்டிபிள் ஸ்கிலரோசிஸ். தோல் திசு தடிப்பு நோய், சிஸ்டமிக் ஸ்கிலரோடெர்மா. இறுதியாக வந்து பித்த நாளத்தில் இருக்கக்கூடிய தடிப்பு நோய், அதுக்கு பிரைமரி ஸ்கிலரோசிங் சொலாஞ்சிட்டிஸ். இது மாதிரி 8 வகையான தடிப்பு நோய்கள் இருக்குது. இதில் ஒவ்வொரு நோய்க்குமே தீர்வுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். அதில் முதல் வகையை வந்து நம்ம பார்த்துருக்குறோம், பெருந்தமனி தடிப்பு நோய். ரெண்டாவதாக வந்து பார்க்குறப்போ இந்த தமனி தடிப்பு நோயில் இடைப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பாதிக்கப்பட்டால், நம்ம வந்து சொல்லியிருக்கோம் உட்படலம், இடைப்படலம், வெளிப்படலம், 3 படலங்கள் இருக்குது. அதில் இந்த இடைப்படலம் பாதிக்கப்பட்டால் தசைகள் சார்ந்த மென் தசை சார்ந்த ஒரு சிக்கல் வரும். அப்போ அது கடினப்படும். மறுபடியும் ஒரு முறை வந்து நோய் அறிகுறிகளுடைய வரிசையாக நம்ம பார்ப்போம். இருதயத்துக்கு போகக்கூடிய தமனி, அதில் ஏற்படக்கூடிய தடிப்பு இருக்கும் பொழுது இருதயத்தில் நெஞ்சு பகுதியில் ஏற்படக்கூடிய வலி, படபடப்பு, மூச்சு திணறல், தலை சுற்றுறது, வியர்க்கிறது, வாந்தி, இது எல்லாம் வந்து இருதயத்துக்கு போகக்கூடிய தமனியில் வரக்கூடிய பாதிப்பு. அடுத்ததாக வந்து கழுத்து மற்றும் மூளைக்கு போகக்கூடிய தமனிகளில் ஏற்படக்கூடிய தடிப்புத்தன்மை, தலை சுற்றுறது, தலை கடுமையாக வலிக்கிறது, ஒரு நிலைப்பாட்டில் நேராக நிற்கிறதுக்கோ நடக்கிறதுக்கோ ஏற்படக்கூடிய சிரமம், மயக்க நிலை அல்லது மயக்கம் போட்டுறது, மங்கலான பார்வை, பேச்சில் வந்து ஒரு தெளிவில்லை, குளறி பேசுறது. அடுத்ததாக வந்து முழுங்கிறதுல ஏற்படக்கூடிய சிரமம், விழுங்கிறதுல. இது வந்து கழுத்து மற்றும் மூளைக்கு போகக்கூடிய தமனில் ஏற்படக்கூடிய தடிப்பு. கை கால்களுக்கு புற உறுப்புகளுக்கு போகக்கூடிய தமனியில் ஏற்படக்கூடிய தடிப்பின் காரணமாக அதிகப்படியாக மரத்து போகக்கூடிய தன்மை, ஒரு நிலையிலையோ அல்லது சாதாரணமாகவோ அடிக்கடி வந்து மரத்து போகக்கூடிய தன்மை.
4வது வந்து குறிப்பாக சிறுநீரகத்துக்கு போகக்கூடிய தமனி. அது ஏன் வந்து அவ்வளோ குறிப்பிட்ட தன்மையில் சொல்கிறோன்னா, எப்போ சிறுநீரகத்துக்கு சரியான முறையில் இரத்த ஓட்டம் போய் திருப்பி வரலையோ, அப்போ இரத்தத்தினுடைய மாசுகள் எப்போ வந்து நீக்கப்பட முடியலையோ, அப்போ மாசுபட்ட அந்த உப்புத்தன்மை கொண்ட ஒரு இரத்தமானது மொத்த உடம்பு சுற்றி வரும். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும்.